அழகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் சிந்தாமணி வந்து ஜெயிலில் இருப்பாங்க. அப்போ ரோகிணி வந்து நான் வேணால் வக்கீல் எதுவும் கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பூக்கடைக்காரர் வந்து நான் தான் ஆளை ஏவி விட்டு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரண்டர் ஆகிறார். அதனால் சிந்தாமணியை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு காரணம் சிந்தாமணி தான், நான் அவளை வந்து ஜெயிலில் போட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆனால் விஜயா வந்து நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து லேஸ்பட்டவங்க கிடையாது, நல்ல வசதியானவங்க, எப்படியா வெளியே வந்துடுவாங்க, அந்த காரியம் அந்த பொம்பளை பண்ணியிருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணியும் அந்த மனோஜுக்கு கடன் கொடுத்துருப்பார்ல, அவர் 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்கள பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்க. இது வந்து உங்கள் அப்பா கையெழுத்து தானே, நீங்கள் தான் சைன் பண்ணி தந்திருக்கீங்க, எனக்கு இவ்வளோ பணம் தரணும், தந்ததுக்கப்புறமா தான் உங்கள் வீட்டு பத்திரத்தை தருவேன், உங்கள் வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுது. அண்ணாமலை சொல்கிறாரு, நான் சைன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை காட்டுறாங்க. அப்பா உன் கையெழுத்து மாதிரி தான்ப்பா இருக்குன்னு சொல்லி முத்தும் சொல்வார். கடைசியில் மனோஜ் மேலே டவுட் வரும், நீ ஆட பண்ண அப்படின்னு சொல்லி முத்து வந்து அடித்து கேட்பார். ஆமாம் நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அண்ணாமலைக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் மட்டும் எனக்கு தான் பணத்தை தரலைன்னா உங்கள் வீட்டை நான் ஏலம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிரட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மனோஜ் பிடிச்சி அடின்னு அடிப்பார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.